பச்சை பட்டாணி வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி தான். சப்பாத்தி, பூரி, ஈவன் இட்லி, தோசைக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரே ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து 2 செகண்ட் நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி விடுங்க. அது கூட அகெயின் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி இல்லாட்டி நீங்கள் ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இதே ப்ராசஸை நீங்கள் குக்கர்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்சு வரது வர நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருங்க.